பாலைவனம் என்ற போதும் நம் நாடு, பாறை மலை கூட நம் எல்லை கோடு. பாலைவனம் என்ற போதும் நம் நாடு, பாறை மலை கூட நம் எல்லை கோடு. ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம், வீர சமுதாயமே எங்கள் கூட்டம். நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு. பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு, மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு. அற்புதமானவர்களே, இந்த விஜய் சங்கர் வியூஸ் அப்படின்னு ஒரு புதிய பரிமாணத்தோட இங்கே இந்த பதிவுகளை தொடங்குறேன். என்னென்னா, கடந்த பல பதிவுகள் திரு எம்ஜிஆர் அவர்கள் பற்றியே நம்ம பேசிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, எவ்வளவோ உலகத்தில் யதார்த்தமான விஷயங்கள்லாம் நடக்குது, எவ்வளவோ விஷயங்கள் கெடுதல் நடக்குது, எவ்வளவோ விஷயங்கள் நல்லது நடக்குது. இதை பரிமாறுறதுக்கு ஒரு 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 பதிவு தேவைப்படுது. அப்படி இந்த பதிவை நான் அந்த அந்த சாரங்களை இதில் சொல்லலாம்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. நமக்கு வீடை விட நம்ம தன்னுடைய சுயநலத்தை விட நாட்டை பற்றிய ஒரு அக்கறை இருந்தால் தான் நம்ம சமூகம் பிழைக்கும். அந்த வகையில் இந்த பதிவை நான் தொடங்குறேன். முதல்ல எல்லாரும் நீங்கள் இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் ஆர்வமாக நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, இதை ஷேர் பண்ணணும். ஏன்னா நாடு இப்போ இருக்கிற நிலைமையில் யாருமே படிக்கிறதுக்கு ஆசைப்படுறதில்ல, படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இல்லை, யாராவது சொன்னால் கூட கேட்குறதுக்கு இல்லை. நான் நிறைய பதிவுகள் விட்டுருக்கேன், அது நீங்கள் அதிகமாக பேர் பார்க்குறதே இல்லை. நான் யோசிக்கிறதே இல்லை. எப்போவுமே நல்லதெல்லாம் அதுக்கு நல்லதுக்கெல்லாம் கால்கள் கிடையாது, அது நடந்து கூட போக முடியாது, அது மெல்ல தான் தாவி போகும். கள்ளச்சாராயத்தை எங்கேயோ புதரில் விற்பாங்க, எல்லாம் போய் 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 கூட்டம் கூட்டமாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், மோர் ரொம்ப உடம்பு நல்லதுன்னு சொல்லுவாங்க, கூவி கூவி விற்பாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் வாங்குவாங்க. அது மாதிரி தான் நல்லதும். அதனால் அதை பற்றி நான் தப்பாக சொல்லலை. ஆனாலும் நம்ம வேறு வழி இல்லை. நாம் நாட்டை பற்றி கொஞ்சமாவது யோசனை பண்ணால் தான் நாம் வெளியே வருவோம். அந்த வகையில் இந்த பதிவில் நான் முக்கியமாக நினச்சது என்னென்னா, சமீபத்தில் திரையெல்லாம் செண்பகப்பூ அப்படின்னு ஒரு தொடர் எழுதுகிறாங்க ஆனந்த விடலில் திருமதி தீபான்னு ஒரு அம்மா. அதில் நான் படிச்சுட்டு வரும்போது அவங்க ஒரு அழகான ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. அதாவது திரையெல்லாம் செண்பகப்பூன்னு சொல்லி எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, எந்த கூட்டத்தில் எப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் ரசிகர்களை இனம் கண்டு கொள்ளலாமா அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த சோர்வு இல்லாத ஒரு பளிச்சுன்னு தெரிவாங்களாம். 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆருடைய திரையில் இருக்கிற நடை உடை பாவனைகளை இவங்க அறிந்தோ அறியாமலோவே இவங்க என்ன பண்ணிடுறாங்களாம், அது ஏதாவது ஒன்று இவங்க எடுத்துக்கிறாங்களாம். பாருங்கள், இந்த உளவியில் அவங்க கூறு போடுறாங்க, ரொம்ப வாட்ச் பண்ணியிருக்காங்க. சினிமா பற்றி எழுதி வராங்க, திரையெல்லாம் செண்பகப்பூன்னு அந்த அனுபவம் எழுதி வராங்க. இந்த 3வது பாருங்கள், அந்த 3வது பண்பு, எம்ஜிஆர் திரையில் பார்க்குற நடை உடை பாவனைகளை அது எப்படி இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்று இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கே அதை எடுத்துக்கிறாங்களாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அவங்க பாருங்கள், ஒரு ஆழ் மனதில் அவங்க விரும்புகிற மாதிரி எம்ஜிஆரை பார்த்து 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 திரையில் அவர் எப்படி திரையில் ஒரு லட்சியவாதியாக இருக்கிறாரோ அதே போல் தானும் ஒரு லட்சியவாதிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இயல்பிலேயே வந்துடுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நான் படித்த உடனே இதை அவங்க பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். பாருங்கள், அவர் சொல்கிறாங்க, ஆழ்மனத்தில் எப்படி தான் விரும்புகிற எம்ஜிஆர் அவர் எப்படி லட்சியவாதியாக திரையில் இருக்கிறாரோ அப்போது அதை போலவே தானும் ஒரு லட்சியவாதியாக இருக்க போகிறோம்ன்றது இல்லை, இருக்கிறோங்கிற எண்ணமே அவங்களது ஆழ்மனத்தில் பதிஞ்சு போதான். இது ஒரு முக்கியமான ஒரு இயல்பான கூறு அது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க, அப்போது அதுக்கப்புறம் வந்த ரஜினி கமல்லாம் பார்த்தீங்கன்னா திரையில் அவங்க என்ன கெட்டப், அதாவது வெளிமுக தோற்றம், அதாவது வெளியே எப்படி நடை அவங்களுடைய அந்த உடை இருந்ததோ அதை மட்டும்தான், அந்த கெட்டப் மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்களே தவிர உள்ளே போகவே இல்லை. அகம் சார்ந்த அந்த விளைவுகள் எதுவுமே அவங்க கிட்ட இல்லைன்றதை அவங்க குறிப்பிடுறாங்க. சொல்லிவிட்டு ஒரு திரையில் தான் பார்த்த தான் ரசித்த ஒரு பிம்பத்தை நம்ம வாழ்க்கையிலையும் கொண்டு வர்ற அந்த பரிமாணம் யாருக்கு, எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லி அந்த அம்மா குறிப்பு எழுதுகிறாங்க. அப்போ பாருங்கள், நான் எப்படி நினச்சேன்னா, சமீப காலமாக எம்ஜிஆர் அவர்களை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம், போட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கூட ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா அவரை பற்றி சொல்லும்போது சேர்ந்து நான் சொன்னேன், அவரை மட்டுமே நான் சொல்லலை.
அது தெரியும். ஆனாலும் பாருங்கள், அவங்க சொன்ன அந்த உளவியல் ரொம்ப அற்புதமாக புரிஞ்சிருக்கு. இதை நான் ஏன் கொண்டு வரேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படங்களில் தன்னை மட்டுமே அவர் ஃப்ளாஷ் பண்ணலை. குடும்பம் அங்கே இருக்கும், நட்பு அங்கே இருக்கும், நன்றி உணர்ச்சி அதில் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்புணர்ச்சி இருக்கும், ஒரு நாட்டை பற்றிய தேசிய உணர்வு இருக்கும். அது மட்டும் இல்லை, உலகளாவிய ஒரு ஒரு உத்தமமான அன்பு நிலை அங்கே இருக்கும், கருணை இருக்கும். இதெல்லாம் தான் அந்த அவருடைய படங்களுடைய விளைவுகள். அதை நம்ம குறிப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று. ரெண்டாவது, நாட்டு. நான் சொன்னேன் இல்லையா, நாடு நாடு எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தெரியும் உங்களுக்கு, மம்தா பானர்ஜி அவங்களுடைய இதில் இருக்கிற ஒரு ஹக்கீம்னு ஒருத்தர், அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அவர் வெளியே குரான் போட்டியில் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்லாமில் பிறக்காதவர்களெல்லாம் துரதிர்ஷ்டசாலிகள்ன்றார். இஸ்லாமில் பிறக்காதவர்களெல்லாம் துரதிர்ஷ்டசாலிகள், முஸ்லீம் அல்லாதவர்களிடையே இஸ்லாம் பரவ வேண்டும் அப்படின்னு ஒரு வெளிதான் பேசுகிறார். குரானுடைய போட்டி. அவர் என்ன சொல்லலாம், இஸ்லாமில் பிறக்காதவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள்ன்றது அவர் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு எதிர்மறையாக சொல்கிற மாதிரி இருக்குது. அது குறித்து பிரச்சனை வந்தது, மேற்கு வங்காள பிஜேபி பிரச்சனை வந்தது, அது விட்டுருங்க. இது ஒரு குறிப்பு வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. சல்மான் குர்ஷித் தெரியும் உங்களுக்கு, யூபியில் பெரிய காங்கிரஸ் தலைவர். அவர் ஏற்கனவே கூட நிறைய இது மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் பேசுவார். சமீபத்தில் சொல்லியிருக்காரு, வங்காளத்தில் ஷேக் ஹசீனா பிரதம மந்திரியாக இருந்தாங்க, மக்களெல்லாம் சேர்ந்து அந்த ஷேக் ஹசீனாவை விரட்டி பிரதமர் அலுவலகத்துக்கு உள்ளே போய் அடித்து நொறுக்கி பண்ணாங்களே, அது விரைவில் இந்தியாவில் நிகழும் அப்படின்னு அவர் பேசுகிறார். நல்லா கவனிங்க, நிகழும்ன்றது இல்லை, அவர் ஆசைப்படுறார், அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறார். இதை படித்த உடனே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதாவது இது குறித்து யாருமே ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. அந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் கண்டனம் தெரிவிக்கலை. ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லலை, எந்த ஊடகம் பெருசாக கண்டுக்கலை. அப்போ நான் யோசித்தேன், இவங்க எப்படி பேசக்கூடிய தைரியம் உங்களுக்கு வருது, எப்படி இப்படி பேசலாம், எப்படி இவங்க இந்த மாதிரி பேசுனா தவறாக போகும்னு நினைக்கலன்னு பார்த்தா, இது காரணம் பார்த்தீங்கன்னா, முன்னாலேயே போன பிரச்சாரம் வந்து பாருங்கள், தேர்தல் பிரச்சாரம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு, அங்கே இவங்க மாற்றி பேசுனது, அவங்க மாற்றி பேசுனது, இவங்க சார்பு பேசுனது, அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதம மந்திரி கிட்டத்தட்ட ஒரு 100 முறைக்கு மேலே இஸ்லாமுடைய வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க அந்த ஆய்வு பண்ணவங்க. இது ஒரு மனித உரிமை கமிஷன் மாதிரியே ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 முறைக்கு மேலே நம்ம பிரதம மந்திரி பண்ணியிருக்கார். பாருங்கள் விளைவுகள் எப்படி தொடருது பாருங்கள். அந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இங்கே எதிரொலிக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இது 3மே தப்புன்னு தான் சொல்லுவேன். 3மே தப்பு. ஏன்னா நாம் ஒரு உயிர்களை நேசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பூமியில் பிறந்திருக்கிறோம். நமக்கு புரிஞ்சு போச்சு. அப்படி புரிஞ்சு போன பிறகு நாம் என்ன பண்ணணும், நாம் அதை புரிஞ்சுக்கின பிறகு எல்லாரையுமா நேசிக்க கற்றுக்கணும். அது நேசிப்பு கிடையாது. அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர் ஜீவான்னு ஒருத்தர், அவர் எனக்கு ஒரு குறிப்பு அமைச்சிருந்தார், எம்ஜிஆரோட சென்டிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி அனுப்புகிறார். பாருங்கள் எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்திருக்கார், சில குறிப்புகள் சொல்கிறாங்க. அது சொல்கிறாரு, முதல் எடுத்த உடனே ஒரு வள்ளலாரை பற்றி ஒரு படம் நடிக்கிறதா இருந்ததான். அதில் அந்த நடிக்கும்போது எம்ஜிஆர் அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அவர் ஆரம்பிக்க சொல்கிறாங்களாம், அவர் எப்போவுமே என்ன பண்ணுவாராம், தாயே துணை அப்படி தான் போட்டு எழுதுவாராம். அப்போ பக்கத்தில் பதின்னு ஒருத்தர் அவர் சொல்கிறாராம், நீங்கள் எழுத்தா தப்பு இல்லை, இது வள்ளலாரை பற்றின்றதால ஏன் நீங்கள் இறைவனை குத்தி பண்ணக்கூடாது, அதை வழக்கமாக போடுற அந்த உகாரத்தை போடுங்களேன்ற மாதிரி சொன்னாராம் அவர். உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாராம், சரி அது சொல்கிறது நியாயமாக தான் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாராம், இந்த உகாரம் போட்டாராம். போடுவாங்க வாலிசாரெலாம் நான் பார்த்துருக்கிறேன். அது ஆருதாஸ் இருக்கு, அவர் ஐயா கூட அவர் என்ன பண்ணுவார், மாதா துணைன்னு போட்டு ஒரு சிறு குறி போட்டு தான் ஆரம்பிப்பார். அது மாதிரி எம்ஜிஆர் என்ன பண்ணாராம், போட்டு ஆரம்பித்தாராம். உடனே பதி சொன்னாராம், பார்த்தீங்களா நான் உங்களை ஆன்மீகவாதி ஆக்கிட்டேன் அப்படின்னாராம் அந்த பதின்றவர். உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டு, இந்த ஊன்னா அது மட்டும் காணலைங்க, ஊன்னா உழைப்பு, ஊன்னா உண்மை, ஊன்னா உயர்வு, இது 3ஐயுமே அது குறிக்குது. நீ எங்கே எப்போவும் இந்த 3 இல்லாமல் நாம் வெற்றி பெறவே முடியாது, அப்படித்தான் நான் பண்ணேன்னாராம். அது பாருங்கள் சென்டிமெண்ட். அந்த 3ஐயும் அவர் சென்டிமெண்ட்டாக சொல்கிறார். 2வது சென்டிமெண்ட் பாருங்கள், அவருடைய 2வது சென்டிமெண்ட்டு அன்னமிட்ட கைன்னு ஒரு படம். அந்த படம் ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணாங்களா, அந்த அலுவலகத்துக்கு ஏதோ இந்த தெய்வ படங்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க, சாமி படம்லாம் வாழ்ந்துருக்காங்களாம். அப்போ எம்ஜிஆர் சும்மா பார்த்துருக்கிறாரு. அப்போ மகாலட்சுமியுடைய உட்கார்ந்துருக்கிற படம் வாழ்ந்தாராம். அவர் பேர் சிவசாமி ஐயர்னு பேரான். அவர் என்ன பண்ணாராம், வாங்க எம்ஜிஆர் சொன்னாராம், இது என்ன நீங்கள் உட்கார்ற படம் வாழ்ந்துக்கிறீங்க, நிற்கிற லட்சுமி வாங்கக்கூடாதா அப்படின்னாராம். பாருங்கள் இவர் பகுத்தறிவாதி எல்லாம் பேசுகிறார், இவர் சொல்கிறார் பாருங்கள். சிவசாமி ஐயர் கேட்டாராம், ஏன் நிற்கிற படம் கேட்குறீங்க அப்படின்னு. எம்ஜிஆர் சொன்னாராம் பதில், எப்போவுமே ரவிவர்மா அவருடைய ஓவியங்கள்லாம் பாருங்கள், அந்த ஓவியங்களெல்லாம் ஒரு சிந்தனையோடு தான், பகுத்தறி சிந்தனையோடு தான் வச்சுருப்பாங்க.
அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு சகல செல்வங்களும் நின்று நின்று புகழ் தரட்டும் தான் சொல்லுவாங்க. பாருங்கள், எவ்வளவு பகுத்தறிவாதியாக தனக்கு வெளியே காட்டினா கூட பாருங்கள், எவ்வளோ ஆழமான ஆன்மீகவாதியாக இருக்கார் பாருங்கள். அது வாலிசார் அடிக்கடிக்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சும்மா வெளியே சொல்லுவாரே தவிர அவர் அப்புறம் அப்பட்டமான ஒரு ஆன்மீகவாதியா அப்படின்வார். அவர் பாருங்கள் சொல்கிறாரு, சகல சௌபாக்கியங்களும் நிலைத்து நிற்கட்டும் தான் சொல்லுமே தவிர உட்காரட்டும் சொல்ல மாட்டோம். அதனால் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு மகாலட்சுமி நிற்கிற ஃபோட்டோ வாங்கினாமான்னு சொன்னாராம். சென்டிமெண்ட் பாருங்கள் அவருக்கு. அதே போலவே அவர் பாருங்கள், கால் மேலே கால் போட்டு உட்கார மாதிரி ஸ்டில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதிர்க்க இருக்கிறவங்கள மற்றவங்கள அவமரியாதை செய்கிற மாதிரியும் சொல்லுவாராம். அதாவது அது குறித்து கூட திரு சத்யராஜ் ஒரு தடவை சொல்லியிருந்தார். வேதம் புதியதுன்னு ஒரு படம் அப்போ பிரிவு பார்க்க வந்திருக்காரு எம்ஜிஆர். வரும்போது அந்த படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. படம் ஆரம்பித்த உடனே இருட்டு இல்லையா, அப்போ கால் தூக்கி போட்டுக்கிறாரு. இவர் கவனிச்சிட்டே இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி படம் இடைவேளை விடுறதுக்கு முன்னாலேயே காலை தூக்கி கீழே வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இருட்டில் போட்டு தான் போட்டிருக்காரு. அப்போ என்ன, மற்றவங்களுக்கு முன்னால் அவர் காலை தூக்கி போட்டதே கிடையாது. அது அவமரியாதை செய்வது போல் மற்றவங்களேன்னு சொல்லுவாராம் அடிக்கடி. அது பாருங்கள், வள்ளலார் ஐயா ஒரு இடத்துல சொல்கிறதா நான் படிச்சிருக்கேன் சிறு வயதில். கால் மேல் கால் போடேன், கை வீசி நடவேன் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வருது. சின்ன வயசில் நான் படித்தேன். அது எங்கேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதை நான் படிச்சிருக்கேன். அதை போலவே அவர் பாருங்கள், வேட்டி கட்டினா கூட அந்த பெருக்கிற மாதிரி கட்ட மாட்டாராம். தரை பெருக்க கட்டுறவன் தரித்திரன்னு சொல்லுவாராம் அடிக்கடி. ஏன்னா அந்த கணுக்கால் தெரிகிற மாதிரி தான் கட்டுவாராம். எவ்வளவு உயர்ந்த அந்த பண்புகளெல்லாம் இப்படி வச்சுருக்காரு பாருங்கள். தரை பெருக்க கட்டுறவன் தரித்திரன், அது மாதிரி கட்டக்கூடாது அப்படின்னு வரான். அதை போலவே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இலையும் இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்குமா. அந்த இலையில் கூட மிச்சம் கூட அந்த அன்னம் வைக்க மாட்டாராம். அன்னத்தை மிச்சம் வைக்கிறவன் வாழ்க்கை பின்னப்படும் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களாம். அதனால் அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாராம், சுத்தமாக தான் சாப்பிடுவாராம், சுத்தமான இடத்துல தான் சாப்பிடுவாராம். அந்த இலையில் ஒரு பருக்க கூட இருக்காது. அந்த மாதிரி அவ்வளோ நேர்த்தியாக சாப்பிடுவாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதை போலவே ஒருத்தர் கொடுக்குறதா கூட பாருங்கள், அவர் கொடுக்குறதா கூட என்ன செய்வாராம், பாரியை சொல்லுவார் பாருங்கள் நம்ம கபிலர். அதாவது யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும்னு ஒரு எல்லாத்தையும் யோசித்து தான் பாரி கொடுப்பான்னு கபிலர் சொன்னார் அகநானூரில். அதை போலவே திரு எம்ஜிஆர், நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், உதாரணம் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு படத்தினுடைய இது கூட ஒரு 5 பேர் ஃபயரில் மாட்டிக்கிறாங்க. அப்போ இடுகாட்டில் கொடுக்கணும், நாள் தோட்டத்தை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்பு தெரிஞ்சு அவன் நிலை தெரிந்து கொடுக்குறவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள். இன்னொரு விஷயம் காலையில் எழுந்துக்கும் போது அவர் எத்தனை மணி, 2 மணிக்கு வந்தால் கூட அந்த 5:30 மணிக்கு எழுந்துக்குவாராம் காலையில். அது குறித்து கூட நான் தேங்காய் சீனிவாசன் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பதிவு நான் கொடுத்துருந்தேன். அவர் பாருங்கள், அது ஏன் சொல்லுவாராம் எம்ஜிஆர், உதயத்தை பார்க்காதவன் உயரத்தை பார்க்க மாட்டான், உதயத்தை பார்க்காதவன் உயரத்தை பார்க்க மாட்டான்னு நபிகள் நாயகம் ஐயா சொன்ன அந்த வாக்கியத்தை எப்போவுமே சொல்லுவாராம். இது பாருங்கள் அவர் சென்டிமெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நான் என்ன சொல்லுவேன், இந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் ரசிகர்கள் வேறுபட்டவங்க, லட்சியவாதிகளாக இருக்கிறாங்கன்றத நான் சமீபத்தில் சொன்ன பாருங்கள். அந்த திரையெல்லாம் செண்பகு போல் படிச்சுன்னு சொன்ன பாருங்கள். அதுக்கெல்லாம் இந்த ஓவியம் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது கொடுக்குற குணம், மற்றவங்களை மதிக்கிற குணம், எல்லாரும் நேசிக்கிற குணம், தர்மம், மற்றவங்க கண்ணீர் கொண்டு நமக்கு கண்ணீர் வர்றது, மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். இந்த உணர்வுகள் எல்லாம், அந்த உணர்ச்சிகள் எல்லாம் திரு எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும்தாங்க இருக்கும். அது சில ரசிகர்கள் மாறுபட்டிருக்கலாம், அது விதிவிலக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ பாருங்கள், சமீபத்தில் திரு ஒய்ஜி மகேந்திரன் ஒரு நடிகர் அவர் சொல்லியிருந்தார். ஒரு சின்ன ஷார்ட்டாக நான் பார்த்தேன், காணொலியில் தான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா ஒய்ஜி பார்த்த சார் பெரிய ஒரு நாடக மேதை. அவர் பெரிய ட்ரூப் நடத்தினார். அவர் பெரிய கல்வி, அவங்களோட ஒய்ஃபில் கல்வி பெரிய தெரியும் உங்களுக்கு. அவர் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறார், அப்படியே கலங்கிட்டேன் நான். அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா ஒரு தடவை சிஎம், அப்போ சிஎம்மாக இருக்கார் எம்ஜிஆர் அவர், ரொம்ப நெருக்கம் அவங்க. அப்போ ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, ஃபோன் எடுக்கலை. ரொம்ப வெறுத்து போய் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பிஏவை யாரோட எடுத்தாங்களாம் ஃபோன். எடுத்த உடனே, எப்பா ஒருத்தர் ஒய்ஜி மந்திரம் ஒருத்தர் இருந்தான், ஒய்ஜி பார்த்த சாரதி ஒருத்தன், அவன் ஃபோன் பண்ணான், அவன் ஞாபகம் இருந்தால் எம்ஜிஆரை ஃபோன் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு வெறுப்பாக சொல்லி வச்சுட்டாரான். வச்சுட்டு உடனே இவர் சொல்கிறாரு, அப்போ எப்போ கொஞ்சம் கோவப்படுவார் அப்பா. பாருங்கள், சொல்லிட்ட உடனே நள்ளிரவு 12 மணிக்கு ஃபோன் வருதான் இவருக்கு ஒய்ஜிபிக்கு. யார், இவர் தான் மகேந்திரன் சார் தான் எடுக்கிறாராம். எடுத்து பேசுனா, நான் எம்ஜிஆர் பேசுகிறேன், நான் மகேந்திரன் புள்ள பேசுகிறேன். உடனே அப்பா கொஞ்சம் கூடு பண்ணாரான். அப்பா உடனே, என்ன ஒய்ஜிபி, நான் தெரியாமல் உங்களுக்கு 12 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ஞாபகம் இருந்தால் ஃபோன் பண்ணுன்னு சொன்னீங்களாமே, ஞாபகம் இல்லாமலா உங்களுக்கு 12 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நான் எதையுமே மறக்கலை. ஒன்று தெரிஞ்சுக்குங்க ஒய்ஜிபி, நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் இங்கே வருது, நான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், என்னோடய நிலைமையை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே திரு ஒய்ஜிபி அவர்கள் அழுதுட்டாராம். அதுதான் எம்ஜிஆர். இது சங்கர் கணேசன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி இப்போ நிறைய பண்ணியிருக்காரு அவர். சமீபத்தில் அவருடைய ஒரு காணொலி பார்த்தேன்.
அவர் கணேஷ் சார் சொல்கிறாரு, நான் வந்து ஜிஎன் வேலுமணி பெரிய சரவணாஸ் ஃபிலிம்ஸ் ஜிஎன் வேலுமணி பெரிய ப்ரொடியூசர், எம்ஜிஆர் குடியிருந்த கோயில், படகோட்டி, திரு சிவாஜி சாருடைய பாலும் படம், இந்த படமாக எடுத்துருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த படத்தில் எடுத்த அந்த பெரிய ப்ரொடியூசருடைய பொண்ணு தான் அந்த அம்மா, ரவிச்சந்திரிகா நினைக்கிறேன் அவங்க பேர். எனக்கு தெரியும், அவங்க நிறைய பழகிருக்கிறேன், அவர் கூட நான் படம்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு 10 ரூபாயாம் எம்எஸ்வி குரூப்பில் வந்து இந்த சின்ன சின்ன வாத்திகள் தான் வாசிப்பாராம், குரல் கொடுப்பாராம். அப்போ எப்படி அவங்க விரும்பியிருக்கிறாங்க, கல்யாணம் நடந்திருக்குது. முதல்ல வந்து சிவாஜி சாரோட வீட்டில் வந்து விருந்தான். அவர் சொல்கிறாரு, சிவாஜி சார் என்ன சொல்லியிருக்காரு, அது பாடுறா பெரிய பொண்ணு, பல கார்கள் இருக்கும் அவங்க வீட்டுக்கு, 9-10 கார் வச்சுருந்தாங்களாம் அவங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, ஏன்னா கூட்டு போகிறது தான் முதல்ல நீ என்ன பண்ணுற, ஒரு கார் வாங்கிடு. அப்படி காரில் கூட்டு போக முடியலையா, ஒரு சின்ன டாக்ஸி பெரிய டாக்ஸிலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறாராம். நீ அதுக்கு தகுந்த மாதிரி வாழண்டா, அதுக்கு தகுந்த மாதிரி நீ பண்ணண்டான்னு சொல்லி சிவாஜி சார் சொல்கிறாராம். ஒரு வாரம் பொறுத்து எம்ஜிஆர் தோட்டத்தில் இவருக்கு விருந்து வைக்கிறாங்களா. அதே மாதிரி விருந்து வைக்கும்போது எம்ஜிஆர் பாருங்க, அவர் உல்ட்டாவாக சொல்கிறாராம், இந்த பாருப்பா, சேச்சா தான் கூப்பிட்டு வரான் அவர், இந்த பாருப்பா, நீ வந்து பெரிய பணக்காரருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிற, நீ கல்யாணம் பண்ணுறதால ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கொடுக்கணுன்னு அதை வாங்கி இதை வாங்கி போட்டு கடை வாங்கிடலாம் பண்ணக்கூடாது. உனக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தை வச்சுக்கின்னு தான் பண்ணணும். ஏமா நீ கூட அவருடைய வருமானம் தெரிஞ்சுக்கிதாமா நீ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாரான் சேச்சா. நீ சொன்னாரா எம்ஜிஆர், இல்லை நீ முதல்ல வந்து இப்போ இங்கே இருக்கிற, நான் அவங்க தான் கூட தான் இருக்கிறேன், முதல்ல உனக்கு நீ தனியாக வீடு நீ தனியாக பாரு அப்படின்னாராம். உடனே கணேஷ் சார் சொன்னாராம், சேச்சா நான் சம்பாதிக்கிறேன் 10 ரூபாய், எனக்கு எங்கே இப்போ வீடு நான் பண்ண முடியணும். உடனே ஒன்றுமே யோசிக்கலையா திரு எம்ஜிஆர் அவர் சொல்கிறார், நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறது காரணமே திரு எம்ஜிஆர் சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணாராம், அப்போ எங்கே அப்படின்னு கேட்டாராம் வளர்ப்பு மகன். அப்போ சொன்னாராம் ஃபோன் பண்ணி, அப்போ நீ என்ன பண்ணுற, நம்ம அந்த மகாலிங்கபுரத்து வீடை காலி பண்ணு, அதை காலி பண்ணிவிட்டு சீக்கிரம் காலி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீ என்ன பண்ணுற, அந்த வீட்டுக்கு போயிடு. அப்போ சொல்கிறார் 150 ரூபா அப்போ வாடகை அந்த வீட்டுக்கு. கடல் மாதிரி வீடாம், பெரிய வீடாம். உடனே என்ன பண்ணுறாராம் திரு எம்ஜிஆர், உடனே செய்கிறாரு பாருங்க. சொன்ன உடனே இது என்ன பண்ண முடியும், இது பாருங்கள், கணேஷுக்கு சாருக்கு மட்டும் இல்லை, ரவிச்சந்திரிகா மட்டும் இல்லை, ஜிஎன் வேலுமணிக்கு கொடுக்குற மரியாதை. ஒரு முடியாதவங்க ஒரு விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வாழ்வியலை எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, இதுதான் எம்ஜிஆர். நான் ஏன் எம்ஜிஆர் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா, எம்ஜிஆருடைய பண்புகளை கொஞ்சமாவது நமக்கு திருப்பி வரணும். அதனால தான் நான் இந்த 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 பகுதியே நான் என்ன சொல்கிறேன், மனிதர்கள் வாழ்ந்தால் மட்டும் போதாது. யாரையோ ஒருத்தர் சொல்லுவார், எம்ஜிஆருடைய ஒரு பாட்டிலே வரும், தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். ஒரு வரி வரும், தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம், தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன், உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி உழைத்திட வேண்டும் கைகளை நம்பின்னு வரும். அற்புதமான ஒரு வரி அது. அது என்னென்னா, நமக்குன்னு ஒரு கொள்கை எங்கே, நமக்குன்னு ஒரு தலைவன் ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு தான் நம்ம பயணிக்கணும். அந்த வகையில் திரு எம்ஜிஆருடைய அந்த சென்டிமெண்ட்ஸ், அதே மாதிரி திரு எம்ஜிஆரோட ரசிகர்கள் எவ்வளோ லட்சியவாதியாக இருக்கிறாங்க. அவங்க பாருங்கள், லட்சியவாதியாக அவங்க வந்து இருக்கிறதாவே நினைக்கிறாங்கன்னு இருக்க போகிறதா நினைக்கல, அவங்க இருக்கிறதாவே நினச்சிக்கிறாங்கன்னு அந்த உளவியில் சொன்னாங்க பாருங்கள். இந்த நேரத்தில் அவங்க நன்றி சொல்லிவிட்டு இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் யார்களை உங்கள் எல்லாரையும் எல்லா மக்களையும் வணங்குகிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி, இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.